அதாவது திமுக கிட்டத்தட்ட ஓவர் இடம் இல்ல. கமலுக்கு வந்து என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியாது. கமலுமே வந்து லாஸ்ட் என்ட்ரண்ட் தான். இப்பதான் அவர் பேசிட்டு இருக்காரு. இது வரைக்கும் தனியா தான் நின்றுட்டு இருந்தாரு. காங்கிரஸ் கூட்டணியில இருந்து ஒரு இடம் கிடைக்கலாம். கமல் 2 இடம் கேட்டாருன்னா அவருக்கு அங்க இடம் இல்ல. இதை தாண்டி பாமகவும் அதிமுக கூட்டணிக்கு வந்துரும் தாங்க நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா பிஜேபி கூட்டணிக்கு போலாம். அவங்களும் வந்து அதிமுகவோட கூட அதிக இடங்கள் கொடுப்பாங்க. வின்னபிலிட்டி இல்ல. அதாவது பிஜேபிக்கு எங்க ஓட்டு வங்கி இருக்கோ அங்க பாமகவோட ஓட்டு வங்கி இல்ல. இப்போ தென்காசி டு நாகர்கோவில் பாமக எங்க இருக்கு? திருச்சிக்கு தெற்க பாமக எங்க இருக்கு? ஆனா பாமக எங்க ஓட்டு வங்கி வச்சிருக்கோ அங்க அதிமுகவுக்கும் ஓட்டு வங்கி இருக்கு. அப்போ அதிமுகவும் பாமகவும் பரஸ்பர பெனிஃபிட் ஆகும். அப்போ ஆனா அந்த நிலைப்பாடு வந்து அந்த ஒரு நிதர்சனம் வந்து பிஜேபி கூட்டணியில இல்ல. இப்போ எவ்வளவு சீட்டு கொடுத்தாலும் அதுல என்ன பயன் இருக்கு? 3 வரைக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே 2க்கு மேல போட்டி போட்டா அந்த சைக்கிள் சின்னங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல நிக்கிறாரு. கோர்ட்டும் ஆர்டர் போட்டிருக்கு. 2க்கு மேல நின்னா சைக்கிள் சின்னம். அதனால 3 அப்படிங்கிற லெவல்ல அவர் வாங்குவார்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு சைக்கிள் சின்னம் தான் இப்போதைக்கு ஒரு எய்மா தெரியுது. ஆனா 3ல வெற்றி பெற முடியுமான்னா 3லயுமே வெற்றி பெற முடியாது என்பதுதான் என் கருத்து. அதிமுக பாஜக கூட்டணி வரவே வராதுன்னு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் நான் மட்டும்தாங்க. என்ன காரணம்னா நீங்க 2026 முதலமைச்சர் பதவி 2026 ஆட்சியை பிடிப்போம்னு சொன்னீங்கன்னாலே அவுட்டு. அப்படி சொல்ற தப்பு கிடையாது. பிஜேபிக்கு அப்படியான ஒரு உணர்வு இருக்கு. எல்லா மாநிலங்களிலும் ஆட்சியை பிடிக்கணும்னு ஒரு தேசிய கட்சி நினைப்பதில் என்ன விஷயம் இருக்கு? ஆனா என் தோல்ல ஏறி நீங்க ஆட்சியை பிடிக்க முடியாதுல்ல. நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் வந்து ஏணி போட்டு கொடுக்க முடியாதுல்ல. நிர்மலா சீதாராமன் எங்க நிப்பாங்க? காஞ்சிபுரம் எம்பி தொகுதியில் நிப்பாங்களா? இல்லைன்னா அங்கதான் அவங்க நிறைய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சவுத் மெட்ராஸ்ல நிக்கலாம். பிராமணர்கள் ஓட்டு வங்கி இருக்கிற பகுதி தான். ஆனா அங்கேயுமே வந்து அவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? நாகர்கோவிலே ஜெயிக்கிறது கஷ்டங்க. அப்ப பிஜேபி கூட்டணியில ஓபிஎஸ் டிடிவி போனாருன்னா அவங்க வந்து அவங்களோட ட்ரெடிஷனல் ஏரியாவை மட்டும்தான் எய்ம் பண்ண முடியும். டிடிவிக்கு வந்து ஒரு தொகுதிகளில் அங்க செல்வாக்கு இருக்கு. ஓபிஎஸ் ஃபேமிலிக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அந்த தொகுதியை மட்டும்தானே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. வேற தொகுதிக்கு எப்படி வருவாங்க? அப்படின்னா அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்துருந்துருக்கணும். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி திமுகவும் சரி அதிமுகவும் சரி பாஜகவும் சரி எல்லாம் பரபரப்பாக இருப்பாங்க. ரொம்ப மும்முரமாக போயிட்டு இருக்கு தொகுதி பங்கீடுகள்லாம். ஒரு பக்கம் திமுக கூட்டணியிலிருந்து கம்யூனிஸ்டுகள் தொகுதி பங்கீடை முடிச்சிட்டாங்க. எந்தெந்த இடங்கள்ன்றது மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் தேமுதிகவுடன் அதிமுக நேற்று ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்காங்க. போய் ஒட்டுமொத்த கும்பலும் அங்கே போய் உட்காந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வீட்டில் உட்காந்து பேசி ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை எட்டியிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாமக கூட இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கு. இதை தொடர்ந்து பாஜகவும் தமாகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அது வெற்றி பெற்று விட்டது. அதுவும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்போ தற்போதைய செய்தியும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சார். அடுத்தடுத்து என்னென்ன இருக்கு இதுல இந்த கூட்டணி பங்கீடுல? ஏன்னா இன்னும் கமலஹாசன் இருக்காரு. பாமக இன்னும் எந்த முடிவும் எட்டப்படலை. இதற்கு பிறகு மோடி வேற வந்துட்டு போயிருக்கார். அவர் வேற எம்ஜிஆரை புகழ்ந்தெல்லாம் பேசி நிறைய சொல்லிட்டு போயிருக்காரு. எப்படி போயிட்டு இருக்கு சார் இந்த கூட்டணி தொகுதி பங்கீடுகள்லாம்? எப்படி போயிட்டு இருக்கு? பொதுவாக கூட்டணிகள் நேச்சுரல் அலையன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இயற்கையான கூட்டணி. இது எப்படி உருவாகணும்னா பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள்ல கட்சி தொண்டர்கள் ஒன்னா இணைஞ்சு, இப்போ உதாரணமா திருமாவளவன் கூட்டத்துக்கு ஸ்டாலின் போனார்னா திமுக விசிக தொண்டர்களுக்கு இடையே ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படும். இதுதான் நேச்சுரல் அலையன்ஸ். இப்போதைக்கு கடந்த 5 வருஷமா நேச்சுரல் அலையன்ஸாக காட்சி தருவது திமுக கூட்டணி தான். 2வது அலையன்ஸ் ரெயின்போ அலையன்ஸ். அதுவும் வெற்றியை தேடி தந்திருக்கிறது. அதாவது கடைசி நேரத்துல பல கட்சிகள் சேர்ந்த ஒரு வானவில் கூட்டணி. பல நிறங்கள் இருப்பது போல மழை நின்றவுடன் வானவில் காணாமல் போவது மாதிரி தேர்தல் முடிஞ்ச உடனே இது காணாமல் போயிடும். எத்தனையோ உதாரணங்கள் இதுக்கு சொல்லலாம். வெற்றியும் பெற்றிருக்கிறது. அண்ணா அமைச்சதே கூட வானவில் கூட்டணி தான். தேர்தல் முடிஞ்ச ஒரு 10வது நாளே சபாநாயகர் தேர்தல் வரும்போது ராஜாஜி தேன் நிலவு முடிந்து விட்டது, ஹனிமூன் இஸ் ஓவர்னு சொல்லி கூட்டணியை விட்டு வெளியில போயிட்டாரு. இது இந்த வானவில் கூட்டணிகள் அரசியல் நீங்க சர்வ சகஜமா பார்க்கலாம். 3வது கூட்டணி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது. அதாவது கதம்ப கூட்டணி, ராக்டாக் அலையன்ஸ் சொல்லுவாங்க. இதை ஒட்டுத்துணி கூட்டணி அப்படி சொன்னா கௌரவமா இருக்காது. கதம்ப கூட்டணின்னு சொல்லலாம். பல மலர்கள் இருக்கும், வண்ணச்சரம் இருக்கும், ஆனா வாசனை இருக்காது. ஒரு அவசரத்துக்கு தலையில சூடிக்கொள்வதற்கு உதவும். இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிற கூட்டணி விவகாரங்கள். அதாவது திமுக கிட்டத்தட்ட ஓவர் இடம் இல்ல.
கமலுக்கு வந்து என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியாது. கமலுமே வந்து லாஸ்ட் என்ட்ரண்ட் தான். இப்பதான் அவர் பேசிட்டு இருக்காரு. இது வரைக்கும் தனியா தான் நின்றுட்டு இருந்தாரு. காங்கிரஸ் கூட்டணியில இருந்து ஒரு இடம் கிடைக்கலாம். கமல் 2 இடம் கேட்டாருன்னா அவருக்கு அங்க இடம் இல்ல. இதை தாண்டி அதிமுக கூட்டணியில பிஜேபி கூட்டணியில இடம் பெற்றாலும் வெற்றி பெற முடியாதுங்கிற கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு தான் வந்தாகணும். திமுக கூட்டணியில வந்து தொகுதி பங்கீடுகள் எல்லாம் நிறைவடைஞ்சா கூட சின்னத்துல போட்டியிடுறதுன்னு ஒரு இது போயிட்டு இருக்கு இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. மதிமுக வந்து பம்பரத்துல தான் போட்டியிடுவோம்ன்றாங்க, திருமாவளவன் வந்து பானை சின்னத்துல தான் போட்டியிடுவோம்னு சொல்றாங்க. அது அது எந்த அளவுல இருக்கு சார்? போன தடவையே வந்து விழுப்புரம் ரவிக்குமார் வந்து உதயசூரியன்ல தான் போட்டி போட்டாரு. திருமாவளவன் போன தடவை பானை சின்னத்தை தான் போட்டி போட்டாரு. இந்த தடவை 2 தொகுதி கொடுத்தா 2ம் பானை சின்னங்கிற மாதிரி திருமாவளவன் சொல்றாரு. ஆனா பிராக்டிகலா வந்துங்க ரவிக்குமார் மாதிரியானவர்கள் உதயசூரியன்ல போட்டி போட தான் விரும்புவாங்க. காரணம் அந்த சின்னம் ஏற்கனவே பரிச்சயமான சின்னமா இருக்கும். திமுக தொண்டர்களுக்கு அந்த சின்னத்துக்கு இடையில வந்து ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கும். வெற்றி வந்து சுழுவா இருக்கும். ஒரு புது சின்னத்தை நீங்க அந்த தொகுதி முழுவதும், அது பாராளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதி முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கு ரொம்ப காலம் பிடிக்கும். பழகின தொகுதியில நிக்கிறது, பழகின சின்னத்துல நிக்கிறது எளிது. ஆனால் அது வந்து திமுக எம்பியாகத்தான் அவர் கருதப்படுவார் வெற்றி பெற்றாலும். திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கான ரெகக்னிஷன், தேர்தல் ஆணையத்துல நிரந்தர சின்னம், இப்படி அவர் பல குறிக்கோள்களை வச்சு செயல்படுறாரு. பல மாநிலங்கள்ல நாங்க போட்டியிடுறோம், எங்களுக்கு பானை சின்னம் வேணும்னு தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் போட்டிருக்கிறாரு. அது வேற வகையான அப்ரோச். திமுக அப்படின்னா கடைசியில திருமாவளவன் பானையில நிக்கிறதுக்கு ஒத்துக்கிடும். மற்ற வேட்பாளர், இன்னொரு வேட்பாளர் இயல்பாவே அவரே உதயசூரியன் நிக்கிறத விரும்புவார். இதுதான் அங்க இருக்கிற நிலவரம். மற்றபடி இந்த ஒரு தொகுதி வாங்குற எல்லா கட்சிகளுமே உதயசூரியன்ல தான் நிக்குது. அப்படிதான் நின்னாங்க. ஆமா, வேற வழி இல்லை. மதிமுக மட்டும் இந்த முறை என்னன்னா, அது வைகோ அந்த தலைமை பொறுப்பில் இருந்தாலும் அவரது மகன் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப அவர் தான் வந்து ஒரு கேண்டிடேட்டா நிக்க போறாரு. அவருக்கு அந்த கட்சியை எதிர்காலத்துல கட்டமைக்கக்கூடிய அந்த வயசு, அந்த எண்ணம் அது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்போ இப்போ நம்ம உதயசூரியன்ல நின்னோம்னா அது திமுக எம்பியா தான் நம்ம கருதப்படுவோம் வெற்றி பெற்றாலும். தனி சின்னத்துல நின்னோம் அப்படின்னா தனி கட்சி, அடுத்த கட்டமா நம்ம கட்சியை பில்டப் பண்ண வசதியா இருக்குங்கிறது அவரோட எண்ணமா இருக்கும். அது திமுகவும் கடைசி நேரத்துல அதுக்கு ஒத்துக்கலாம். அது வந்து அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஒரு தொகுதி தான். காங்கிரஸ் கட்சி அது ஏற்கனவே என்ன தொகுதி வாங்குச்சோ அதுதான். அதுல இருந்து அவங்க பிரிச்சு கொடுக்கணும் கமலுக்கு. அது கொடுப்பாங்களா, அது கொடுத்தாலும் அவர் கை சின்னத்துல நிப்பாரா, இப்படி அதுல உண்மையாவே பல கேள்விகள் இருக்கு. 9 தொகுதி கண்டிப்பா கொடுப்பாங்க. பாண்டிச்சேரி சேர்த்தா 10. 9ல 1 வந்து அவர் கமலுக்கு கொடுக்கணும். அதாவதுங்க இதுல அடிப்படையில ஒரு மேஜர் பார்ட்னர் அவர் வந்து குறைஞ்சது ஒரு 23-25 தொகுதியிலாவது நிக்கணும். அப்பதான் அவர் மேஜர் பார்ட்னரா இருக்க முடியும் இல்லைங்களா? என்னதான் வந்து 40க்கு 40 வெற்றின்னு சொன்னாலும் அது கடைசியில ஓட்டு எண்ணிக்கையெல்லாம் முடிஞ்ச பிறகுதானே தெரிய வரும். 40க்கு ஒரு 30 வெற்றினாலும் மேஜர் பார்ட்னருக்கு அதுல ஒரு 20 தொகுதி கிடைக்கணும்ல. அப்படிங்கும்போது அதுக்கும் குறைஞ்சு வந்து திமுக எப்படி இறங்கி வர முடியும்? வேற வழி இல்லையே. அதிமுக ரொம்ப கடினமான காலத்துல கூட ஜெயலலிதா வந்து 2 தடவை தான் வந்து குறைஞ்ச தொகுதி. ஒரு தடவை வந்து 23 1998. அதுக்கு பிறகு 2001ல 144 சட்டமன்ற தொகுதி. அதுக்கு குறைஞ்சு அவங்க நின்னதே கிடையாது. 2014 இந்த கூட்டணி நிர்பந்தங்கள் எல்லாம் சலிச்சு போய் தான் தனித்து போட்டிங்கிற அந்த முடிவை நோக்கி அவங்க போனாங்க. சோ எனி மேஜர் பார்ட்னர், அது திமுக, அதிமுக, பிஜேபி எல்லாமே வந்து மேஜர் பார்ட்னர் அந்தஸ்து அடையணும்னா கண்டிப்பாக 40 பாராளுமன்ற தொகுதியில 20-25 தொகுதியில நின்னே ஆகணும். இல்லைன்னா மேஜர் பார்ட்னர் ஆக முடியாது. அப்போ மீதி இருக்கிற தொகுதிகளை தான் அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு வைத்து தர முடியும். கூட்டணி கட்சிகள் கேட்கறது தான், அது தப்புலாம் நம்ம சொல்ல முடியாது. 98ல கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக வைகோட்டை, அதாவது இந்த ஒரு தலைவர்கள்ட்ட வந்து அவங்க எண்ணத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு நட்புறவு கொண்ட தலைவர்கள் அனுப்பி விடுவாங்க. நான் ஒரு தடவை வாழப்பாடி ராமமூர்த்திக்காக டாக்டர்கிட்ட போய் பேசியிருக்கேன். ஜெயலலிதாமாவுக்காக வந்து வைகோட்டை பேசியிருக்கேன். அப்ப 2 பேருமே வேற வேற டிமாண்ட் தான் வச்சாங்க. டாக்டர் வந்து 89 மக்களவை தேர்தல் நவம்பர், வாழப்பாடி ராமமூர்த்தி என்ன சொன்னாருன்னா, வன்னியர் தொகுதியில எல்லாரும் வன்னியர் தாங்க நிறுத்துவாங்க, நான் வன்னியர் ஓட்டு வந்தா தான் ஜெயிக்க முடியும். அப்போ வன்னியர் கட்சி, அது பாமகவுக்கு முதல் தேர்தல், அதாவது 89 சட்டமன்ற தேர்தல் அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. அப்போ பாமக கிடையாது. 89 ஜூன் ஜூலைல பாமக கட்சி வருது. 89 நவம்பர்ல தேர்தல். வாழப்பாடி என்ன சொன்னாருன்னா 2 தொகுதி, அதாவது அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில பாமகவுக்கு 2 தொகுதி, புது கட்சி 2 தொகுதி, அதுக்கு செலவுக்கான பணம் நீங்க பேசுங்க, உங்களுக்கு தான் நட்பு இருக்குல்லன்னாரு. இப்ப டாக்டர் வந்து அதுக்கு ஒத்துக்கல. அவர் என்ன சொன்னாருன்னா, நாம வந்து பாண்டிச்சேரியில ஆட்சி அமைப்போம், தமிழ்நாட்டுல வந்து நம்ம பிடிக்கிற இடங்களை வச்சுதான் மத்தியில் ஆட்சியே அமையும். அப்ப விபி சிங் பிரதமர் ஆறாரு. அதுக்கு பிறகு அவருடைய எய்ம் நான் தப்புன்னு சொல்லல. அதாவது ஒரு 7-8 தொகுதி
வன்னியர்கள் நிறைந்த பகுதியில ஜெயிக்க முடியும்னு அவர் ஒரு கால்குலேஷன் போட்டாரு. பட் அது நடக்கல. அதே மாதிரி வந்து 98ல வந்து வைகோட்ட பேச போனார். ராத்திரி போய் தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு பேசும்போது அவரு 10க்கு 1 குறைந்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டான் இந்த வைகோ அப்படின்னு சொன்னாரு. நான் அப்புறம் அதை வந்து இவங்க கிட்ட சொன்னேன், ஜெயலலிதா அம்மா கிட்ட. அவங்க ஒன்றும் சொல்ல, சிரிச்சுக்கிட்டாங்க. கடைசியில சில தினங்கள் கழித்து பார்த்தா 5 தொகுதிக்கு ஒத்துக்கிட்டாரு. 10 கேட்டவருக்கு 5. எவ்வளவு குறைச்சலான இடங்கள்னு நீங்க பாருங்க. இது வரைக்கும் மதிமுக வந்து 96 சட்டமன்ற தேர்தலில் சிபிஎம்மோட கூட்டு கிட்டத்தட்ட 6% ஓட்டு வாங்கி இருந்தது. 94 காலகட்டத்தில் நடைபயணம் போனதுல வைகோவோட செல்வாக்கு ரொம்ப அதிகம். வைகோ கூட்டங்கள்லாம் 50,000 பேர், 1,00,000 பேர் வருவாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அந்த கூட்டங்கள்லாம். இல்லை காசை கொடுத்து கூட்டு வர வேண்டியதே இல்லை. அந்த அளவுக்கு வைகோவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருந்த ஒரு காலம் தான். 97 சென்னை மாநகராட்சி தேர்தல் வரைக்கும் அவர் கேண்டிடேட் போட்டிருக்காரு. மறைந்த நடிகர் S.S. சந்திரன் கேண்டிடேட். 97 செப்டம்பர் அக்டோபர்ல இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்குது. 98 வந்து அதிமுக வெள்ளி விழா ஆண்டு. ஜனவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி திருநெல்வேலியில கான்ஃபரன்ஸ். எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேடையில ஏத்தணுங்கிறது ஜெயலலிதா அம்மாவோட ஆசை. எனவே அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நம்ம நவம்பருக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு போயிட்டு அந்த டிராவல்ல அது போயிட்டு இருக்கு. கடைசியில பிஜேபி, மதிமுக, பாமக 3க்கும் தலா 5. பாலப்பாடி ராமமூர்த்திக்கு ஒரு தொகுதி, சுப்பிரமணியசாமிக்கு ஒரு தொகுதி. எல்லா கட்சி தலைவர்களும் வந்து அதிமுக வெள்ளி விழா மேடையில, பொங்கலூர் மணிகண்டன் பேசுறாருங்களா, அவர் அந்த மேடையில இருந்தாரப்போ. நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா இது ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. எதுக்காக நான் இதை சொல்ல வரேங்க, அப்போ வந்து தூத்துக்குடியில ஏர்போர்ட் கிடையாதுங்க, ஏர் ஸ்ட்ரிப். NEPC ஒரு விமான நிறுவனத்துல ஒரு விமானம் இருந்துச்சு. அதை வந்து சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு வந்து அத்வானி அவர்களை அழைத்து வருவதற்கு ஸ்பெஷலா போய் தூத்துக்குடி அந்த ஏர் ஸ்ட்ரிப்ல இருந்து, வாயக்குளம் ஏர் ஸ்ட்ரிப்ல இருந்து அவங்கள வந்து மாநாடு நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்தோம். இது வரலாறு. எப்போதுமே கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது இழுபறிதான். காரணம் என்னன்னா, கேட்கறது 10 கேட்பாங்க, 20 கூட கேட்பாங்க. பிரேமலதா 14 கேட்டாங்க. கடைசியில எவ்வளவு கிடைக்கும்? 3-4 கிடைச்சா ஆச்சரியம். அது கேட்கறது தான். ஆனா இயற்கையான பிராக்டிகல் ரியாலிட்டில குறையாதான் கிடைக்கும். அப்புறம் தொகுதி, எனக்கு கோயம்புத்தூர் தான் வேணும்னு 10 பேர் வரிசையா மல்லு கட்டி நிற்பாங்க. அது எப்படி கொடுக்க முடியும்? சோ இது ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் ஃபார்முலாங்க. அவ்வளவு சாமானிய விஷயம் கிடையாது. கூட்டணி அமைத்தல், கூட்டணி தொகுதி பங்கீடு, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய இமாலய சாதனைங்க. இப்போ அதிமுக தேமுதிக பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் நடந்தது. ஓரளவுக்கு சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்குன்னு நம்பலாம். பாமக என்ன நிலையில இருக்காங்க? பாமகவும் அதிமுக கூட்டணிக்கு வந்துருந்தாங்க நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, பிஜேபி கூட்டணிக்கு போகலாம், அவங்களும் வந்து அதிமுகவோட கூட அதிக இடங்கள் கொடுப்பாங்க. வின்னபிலிட்டி இல்லை. அதாவது பிஜேபிக்கு எங்க ஓட்டு வங்கி இருக்கோ அங்க பாமகவோட ஓட்டு வங்கி இல்லை. இப்போ தென்காசி டு நாகர்கோவில் பாமக எங்க இருக்கு? திருச்சிக்கு தெற்க பாமக எங்க இருக்கு? ஆனா பாமக எங்க ஓட்டு வங்கி வச்சிருக்கோ அங்க அதிமுகவுக்கும் ஓட்டு வங்கி இருக்கு. அப்போ அதிமுகவும் பாமகவும் பரஸ்பர பெனிஃபிட் ஆகும். அப்போ ஆனா அந்த நிலைப்பாடு வந்து, அந்த ஒரு நிதர்சனம் வந்து பிஜேபி கூட்டணியில இல்ல. அப்ப பிஜேபி கூட்டணியில 10 கொடுத்தாலும் பாமக சொந்த ஓட்டு வங்கியில் தான் ஜெயிக்கணும். சொந்த ஓட்டு வங்கி பத்தாது. அதிகபட்சம் அவங்ககிட்ட 15-16% அந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் வரைக்கும் இருக்கும். 14 to 16 இருக்குங்க அந்த பகுதி மட்டும். பிற பகுதிகளில் ரொம்ப குறைவு. தென் மாவட்டங்கள்ல எதுவுமே கிடையாது. அப்போ பிஜேபி கூட்டணியில வின்னபிலிட்டி இல்லை. அது போக அடுத்த தேர்தல் 2026 தேர்தல். 2026 தேர்தல்ல கண்டிப்பாக ஆட்சியில பங்கு, அப்படி இல்லைன்னா அன்புமணி துணை முதல்வர், இப்படியான ஒரு கணக்கு இருந்தால் அதுக்கு வந்து அதிமுக கூட்டணி தான் சரிபட்டு வரும். பிஜேபி கூட்டணி சரிபட்டு வராது. எனவே அவர்கள் அதிமுகவோட தான் கூட்டணி வைப்பார்கள். ஆனா கடைசி நேரம் வரைக்கும் நெகோசியேட் பண்ணுவாங்க. அவங்க எப்போதுமே வந்து இந்த வலிமை வந்து அவங்ககிட்ட அதிகம். பேரம் பேசுவதற்கு ரொம்ப காலம் எடுத்துக்கிடுவாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இது வேகம் பிடிக்கும். அதாவது இந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதி வாக்குல தான் இது வேகம் பிடிக்குங்கிறது என் கருத்து. அது வரைக்கும் எல்லாமே யூக செய்திகள் தான். இல்ல, தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும்? ஏன்னா அவங்க வந்து 14 தொகுதிகள் அப்படின்ற மாதிரிலாம் பிரேமலதா ஆரம்பத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இப்போ எத்தனை தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு சார்? 25 தொகுதி வரைக்கும் அதிமுக நின்னே ஆகணுங்க. 40ல ரைட்டா? அப்ப மிச்சம் 15. 23க்கு குறைஞ்சா கூட 17 வரைக்கும் பிற கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுப்பாங்க. அப்போ பாமக, தேமுதிக, பாமக எவ்வளவு கொடுக்குதோ அதுல பாதி தான் தேமுதிகவுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா அவ்வளவுதான் ஓட்டு வங்கி இருக்கும். அப்ப பாமகவுக்கு 7ன்னா தேமுதிகவுக்கு 3 இல்லைன்னா 4. அப்ப பாமகவுக்கு 7, தேமுதிகவுக்கு 3ன்னா 7, 3, 10 அதிலே போயிடும். மீதி 5 இருக்கும். மீதி 5 தொகுதிகளில் கமல் வராரான்னு பார்ப்பாங்க.
இப்ப தமிழக வாழ்வுரிமை கழகம் வந்து இன்னைக்கு திமுகவோட பேச போகுது, வேல்முருகன் கட்சி. ஆனா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கூட்டங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஆனா பாமக இங்க வருதுன்னு உடனே பாமகவுக்கு போட்டி கட்சி வந்து அது அவங்களால ஒரே இடத்துல இருக்க முடியல. ஸோ இப்ப திமுக கூட்டணியோட அவங்க பேச்சுவார்த்தைக்கு போகல இது வரைக்கும். இப்படி இன்னைக்கு போக போறாங்கன்னு செய்திகள் இருக்கு. அப்ப ஆனா வேல்முருகனுக்கு ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கு கூட திமுக கூட்டணியில இடம் இல்லைங்கிறது தான் நிஜமான உண்மை. அப்போ அவர் எப்படி டீல் பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல. இப்ப இயல்பாக அதிமுக மீதி இருக்கிற 5 சீட்டுகளை பல்வேறு கட்சிகளுக்கு வச்சிருக்கோம். இப்போ வந்து உதாரணமாக எஸ்டிபி ஒரு சீட்டு கொடுப்பாங்க. இப்படி இஸ்லாமிய கட்சிகள் 1-2க்கு வந்து சீட்டு உண்டு, அங்கே 1-2. இப்போ கமல் ஒருவேளை அங்கே வந்தாருன்னா அவருக்கு 2-3 கொடுப்பாங்க. இப்படி மீதி ஆக பெரிய கட்சிங்கிற பாமகவுக்கு 7 இல்லைன்னா 8, அதற்கு அடுத்த நிலைமையில் இருக்கிற தேமுதிகவுக்கு 3 இல்லைன்னா 4. இப்படிதான் நான் இதை யூகிக்கிறேன். இன்னொரு பக்கம் பாஜகவும் ஒரு வலிமையான கூட்டணியை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா தமாகவுடன் அவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க. இப்போதைக்கு தமாக அங்க போயிருக்கு, ரொம்ப வலிமையான கூட்டணியா தெரியுது. அங்க போயிருக்காங்க. தமாகவுக்கு எத்தனை தொகுதிகள் பாஜக ஒதுக்குவாங்க? எத்தனை தொகுதி ஒதுக்குனாலும் அதுல என்னங்க பயன் இருக்கு? தமாகவோட செல்வாக்குங்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தோட சில பகுதிகளில் கொஞ்சம் ஓட்டு, அவ்வளவுதான். வேற தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே கிடையாது அவங்களுக்கு. தேமுதிக அளவுக்கான செல்வாக்கு கூட கிடையாது. பாமக செல்வாக்கு ஒரு பாக்கெட் பேஸ்டு 16-17% ஒரு பாக்கெட்ல இருக்கு. அப்படியான ஒரு பாக்கெட் பேஸ்டும் தமாக கிடையாது. அதிமுக கொடுத்த ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் அவருக்கு டெல்லியில் எவ்வளவு நாள் வந்து அவரோட அரசியல் அவர் பண்ண முடிஞ்சது. அதுவும் இல்லைன்னா அவரால் அரசியலே பண்ணியிருக்க முடியாது. தமாக கட்சி கரைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஏன்னா கட்சியில கீழ்மட்டம் பூரா அவன் வந்து எம்எல்ஏ ஆகணும், கவுன்சிலர் ஆகணும், பேரூராட்சி உறுப்பினர் ஆகணுங்கிற எய்ம்ல தான் இருக்கான். அதுக்கு வந்து அதிமுக ஓட்டு இல்லாம அது பண்ணவே முடியாது, இம்பாசிபிள். இப்போ எம்பி அளவுக்கு செலவு பண்றதுக்கு அவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்றதுக்கு ஆள் இல்லை. இப்போ எவ்வளவு சீட்டு கொடுத்தாலும் அதுல என்ன பயன் இருக்கு? 3 வரைக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே 2க்கு மேல போட்டி போட்டா அந்த சைக்கிள் சின்னங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல நிக்கிறாரு. கோர்ட்டும் ஆர்டர் போட்டிருக்கு, 2க்கு மேல நின்னா சைக்கிள் சின்னம். அதனால 3 அப்படிங்கிற லெவல்ல அவர் வாங்குவார்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு சைக்கிள் சின்னம் தான் இப்போதைக்கு ஒரு எய்மா தெரியுது. ஆனா 3ல வெற்றி பெற முடியுமான்னா 3லயுமே வெற்றி பெற முடியாது என்பதுதான் என் கருத்து. இன்னொரு பக்கம் அதிமுக தலைவர்கள் பாஜகவை விமர்சிக்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. KP முனுசாமி அவர்கள் கூட முடிஞ்சா நீங்க நின்று ஜெயிச்சு பாருங்க, நிர்மலா சீதாராமன் நில்லுங்க, எல் முருகன்லாம் ஏன் அவசரப்பட்டு மாநிலங்களவை உறுப்பினர் ஆனாரு, நீங்க நின்று ஜெயிக்க வேண்டியதானே அப்படின்ற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்களும் எம்பி தேர்தலில் நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இப்ப அதிமுக பாஜகவுக்கான இந்த முரணை எப்படி பாக்குறீங்க சார்? அதிமுக பாஜக கூட்டணி வரவே வராதுன்னு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் நான் மட்டும்தாங்க. என்ன காரணம்னா, நீங்க 2026 முதலமைச்சர் பதவி, 2026 ஆட்சியை பிடிப்போம்னு சொன்னீங்கன்னாலே அவுட்டு. அப்படி சொல்ற தப்பு கிடையாது. பிஜேபிக்கு அப்படியான ஒரு உணர்வு இருக்கு. எல்லா மாநிலங்களிலும் ஆட்சியை பிடிக்கணும்னு ஒரு தேசிய கட்சி நினைப்பதில் என்ன விஷயம் இருக்கு? ஆனா நான் ஏன் தோல்ல ஏறி நீங்க ஆட்சியை பிடிக்க முடியாதுல்ல, நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் வந்து ஏணி போட்டு கொடுக்க முடியாதுல்ல. சோ அந்த இடத்துல அது ஆட்டோமேட்டிக்காவே அது வரவே முடியாது. காங்கிரஸ் மட்டுங்க நாங்க வந்து 2026 ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லி பார்க்கணும், திமுக இடம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்லைங்க. வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிக்கும்னு சொன்னா மம்தா பானர்ஜி என்ன பண்ணுவாங்க? உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும்னு சொன்னா சமாஜ்வாதி ஒத்துக்கிடுமா? அது எப்படிங்க முடியும்? எதுவுமே சொல்லலனாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது உங்க பலம் என்னவோ அதுக்கு 2 சீட்டு கம்மியா தான் கொடுப்பாங்க. அதான் மேஜர் பார்ட்னர். நீங்களா வளர்ந்து, இப்போ பிஜேபி அவங்களா வளர்ந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து அடுத்த 10 வருஷத்துல ஆட்சிக்கு வராங்களா அது நமக்கு தெரியாது. ஆனா இப்போதைக்கு 2026 ஆட்சின்னா அதுக்கு வந்து அதிமுக துணை போகாது. எனவே ஒரு நாளும் பிஜேபி அதிமுக கூட்டணி வராது. இப்ப அண்ணாமலை நிக்க போறாரு, அது அவரோட உரிமை தான். நிக்கிறது நிக்காது அவரோட உரிமை. கடினமா உழைக்கணும். அப்ப என்ன தொகுதியில நிப்பாரு, அந்த தொகுதியில என்ன ஓட்டு வங்கி, அது தொகுதி தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ண முடியும். முருகன் வந்து நீலகிரில வேலை பார்த்தாரு, நமக்கே தெரியும். ஆனாலும் வந்து ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகுதானே அவர் அந்த ராஜ்யசபா எம்பி காம்ப்ரமைஸுக்கு போனாரு. நிர்மலா சீதாராமன் எங்க நிப்பாங்க? காஞ்சிபுரம் எம்பி தொகுதியில் நிப்பாங்களா? இல்லைன்னா அங்கதான் அவங்க நிறைய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சவுத் மெட்ராஸ்ல நிக்கலாம், பிராமணர்கள் ஓட்டு வங்கி இருக்கிற தொகுதி தான். ஆனா அங்கேயுமே வந்து அவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? நாகர்கோவிலே ஜெயிக்கிறது கஷ்டங்க. இல்ல கருத்து கணிப்புகள் 18% வந்திருக்கு இல்லையா, அவங்களுக்கு சொல்றாங்க இல்லையா? 18% இருக்கட்டுங்க. கருத்து கணிப்பை நான் நம்பல. நீங்க சொல்ற மாதிரி 18 இருக்கிறதாவே வச்சுக்கிடுவோம். இப்ப டெபாசிட்டுக்கே 16.6 வேணும். அப்போ மத்திய நிதியமைச்சர் ரேஞ்சில் நின்றுட்டு டெபாசிட் போனா நல்லா இருக்காது. 18% ஜெயிக்கிறதுக்கு குறைஞ்சது 40 வேணும். மிச்சம் இருக்கிற 22 எங்க இருந்து வாங்குவாங்க?
வட இந்தியால இருந்து வாங்கிட்டு வருவாங்களா? எங்க நாகர்கோயிலே ஜெயிக்க முடியாது. அண்ணா பாரதிய ஜனதாவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குங்க. அது கண்டிப்பா 25% மேல இருக்கும். தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு வங்கி இருக்கிறது நாகர்கோயில் தான். மக்களவை தேர்தல்னு வரும்போது 6 சட்டமன்றத்திலையும் அவங்களுக்கு ஓட்டு வங்கி வேணும். ஆனா அங்க ஓட்டு வங்கி எப்படி இருக்கும்? காங்கிரஸுக்கும் அதே 25% இருக்கும். காங்கிரஸோட யாரெல்லாம் நிப்பாங்க நாகர்கோயில்ல? கம்யூனிஸ்டுகள். திமுக ஓட்டு வங்கி, பிஜேபியை ஜெனரலா எதிர்க்கிற மத ரீதியான ஓட்டு வங்கி, இவ்வளவும் சேரும்போது நாகர்கோயிலே டஃப். நாகர்கோயில்ல பிஜேபி ஜெயிக்கிறது ரொம்ப டஃப்ங்க. அப்போ பிஜேபி வந்து அவங்களோட ட்ரெடிஷனல் ஏரியால ஜெயிக்கிறதுக்கே படாத பாடு படணும். அப்ப பிஜேபி கூட்டணியில ஓபிஎஸ் டிடிவி போனாருன்னா அவங்க வந்து அவங்களோட ட்ரெடிஷனல் ஏரியாவை மட்டும்தான் எய்ம் பண்ண முடியும். டிடிவிக்கு வந்து ஒரு தொகுதிகளில் அங்க செல்வாக்கு இருக்கு. ஓபிஎஸ் ஃபேமிலிக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அந்த தொகுதியை மட்டும்தானே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. வேற தொகுதிக்கு எப்படி வருவாங்க? அப்படின்னா அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்துருந்துருக்கணும். இந்த 56 தொகுதியில ராஜ்யசபா கொடுத்து நீங்க மத்த தொகுதிகளெல்லாம் பிரச்சாரம் பண்ணுங்க, வேலை பாருங்கன்னு சொல்லியிருந்தா அது வேற விஷயம். அப்படியான முடிவு அவங்க எடுக்கல. அப்போ இவங்களுக்கு தொகுதிகள் கொடுப்பாங்க. தமாகவுக்கு 3 தொகுதின்னா தமாகவோட பெரிய கட்சி அமமுக. ஏன்னா அவங்க 2019 இருந்து இருக்காங்க, பல தேர்தல்களில் போட்டி போட்டிருக்காங்க, ஒரு ஓட்டு வங்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு பூராவும் இருக்கு. அப்போ அவங்களுக்கு 5 தொகுதி கொடுக்கணும். அப்போ ஓபிஎஸ் வந்து முதலமைச்சரா இருந்தவர், அவருக்குன்னு ஒரு காஸ்ட் பேஸ்டான ஒரு சப்போர்ட் இருக்கு. அப்ப அவர் வந்து 7 தொகுதி கொடுக்கணும். எல்லாத்துலயும் எப்படி ஜெயிக்க போறாங்க? அவர் வேற இரட்டை இலையில தான் நிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ரெட்டை இலையில அவர் எப்படிங்க நிக்க முடியும்? அவர் சொல்றாரு சார். ரெட்டை இலை சின்னமோ அதிமுக கொடியோ அதிமுகவோட லெட்டர் கட்டோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தோட பெஞ்ச் உத்தரவு போட்டுருச்சு. அதை எதிர்த்து போட்ட அப்பீல்ல சுப்ரீம் கோர்ட்டு கீழே நீங்க வந்து சிவில்ல முறையிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சிவில் கோர்ட்ல இது இன்ட்ரீமா தான் போட முடியும். இந்த இன்ட்ரீம் இடைக்கால உத்தரவை சிவில் கோர்ட் வழங்கினா மெயின் சூட்டே முடிஞ்சு போயிடும். சோ இப்படியான ஒரு இடைக்கால உத்தரவு கிடைக்காது. அப்ப இவங்க அதிகபட்சம் என்ன பண்ண முடியும்? தேர்தல் ஆணையத்துல ஒரு மனு போடுவாங்க, எங்களுக்கு ரெட்டையில கொடுங்கன்னு. அவங்க முடியாதுன்னு மறுத்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஒரு பொது சின்னம் வாங்கிட்டு வரலாம். இதே தான் 2019 டிடிவியோட ரூட் இதுதான். பரிசுப்பட்டி சின்னம் வந்துச்சு. ஏன்னா தாமரையில் நின்னா அது ஓபிஎஸ்க்கு அது சரியா தெரியாது. இன்னொன்னு அதிமுகவோட கிளைம் அவர் பேர்ல இருக்கு. அவர் நானும் அதிமுகன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவர் என்ன நினைப்பாரு? 2024 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஓட்டு வங்கி ரொம்ப பலவீனப்படும், அதுக்கு பிறகு அதிமுக ஒரு ரீதிங்கிங் வரும். அப்படி ரீதிங்கிங் வரும்போது நமக்கு சரியா இருக்கும் அப்படின்னு அவர் நினைப்பாரு. இப்ப போய் தாமரையில அவர் நிப்பாரா? நின்னார்னா அவர் பிஜேபியாவே மாறிடுவாரு. அப்போ இயல்பாக 2024 மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் ஓபிஎஸ் வந்து தன் செல்வாக்கு உயரும்னு நினைப்பாரு. அப்போ வந்து அவர் அதிமுக முயற்சி பண்ணுவாரே தவிர இப்ப முயற்சி பண்ணாலும் பயன் இல்லை. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் இது எப்படியான ஒரு காலகட்டம்? கண்டிப்பாக ஒரு 25% 30% ஓட்டை காட்டியே ஆகணுங்க. குறைந்தபட்சம் ஒரு சில தொகுதிகளிலாவது வெற்றி பெற்றே ஆகணும். அப்பதான் கட்சி அவர்கிட்ட இருக்கும். இப்படியான ஒரு பெரிய ஒரு மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ்ங்க இது. 2024 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல்களின் தாய். அது வந்து என்ன ஆக போகுதுங்கிறது உண்மையிலேயே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் தான். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.